வாழ்க்கையில் அவரை அரவணைக்க யாருமே இல்லை. மேலும் கலியுகம் முடியும் வரையில் ஆறாத புண்ணுடன் வாழ வேண்டும் என்ற கிருஷ்ணனின் சாபம் வேறு. போரில் மிகச்சிறந்த வீரராக இருந்தாலும் அவரை சரியாக உபயோகிக்க தெரியாத அல்லது தெரிந்தும் செய்ய விரும்பாத தளபதிகளுக்கு கீழ் அவர் போரிட்டார். என்னை கேட்டால் துரோணர் பத்ம வியூகம் அமைக்க வேண்டிய தேவையே இல்லை. அர்ஜுனனை களத்திலிருந்து விலக்கி அனுப்பிவிட்டு முழு பாண்டவ படையையும் நாராயண அஸ்திரம் கொண்டு அழித்து இருக்கலாம். உண்மையில் சிரஞ்சீவிகள் கதைகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாயகர்களை அல்ல, அவர்கள் எதனால் சிரஞ்சீவி ஆனார்கள் என்பதையே. அழியாத குணங்களையே சிரஞ்சீவி தன்மை உணர்த்துகிறது. வியாசரின் கவிதை, அனுமனின் சேவை, பலியின் ஈகை, பரசுராமரின் கோபம், மார்க்கண்டேயரின் பக்தி, சரணாகதி, விபீஷணன் தர்மத்திற்காக உறவுகளை விட்டு விலகுதல், குரு கிருபரின் போர்வெறி, கடைசியாக அசுவத்தாமன் குரோதம்.